இந்திய திருநாட்டின் 79வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு திருநெல்வேலி மாநகராட்சி மைய அலுவலகத்தில் மேயர் ராமகிருஷ்ணன் தேசிய கொடியேற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். முன்னதாக மேயர் மைய அலுவலகத்தில் உள்ள அண்ணல் மகாத்மா காந்தியடிகள் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மாநகராட்சி ஆணையாளர் மருத்துவர் மோனிகா ராணா, துணை மேயர் KR ராஜு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் சரவணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். துணை ஆணையாளர் கிருஷ்ணமூர்த்தி அனைவரையும் வரவேற்று பேசினார். மேயர் தேசிய கொடி ஏற்றி வைத்து தொடர்ந்து பேசினார். இந்தியாவிலேயே சுத்தமான காற்றுடன் வாழ தகுதியுள்ள நகரமாக திருநெல்வேலி மாநகரத்தினை தேர்வு செய்யப்பட்டுள்ளதற்கு பாடுபட்ட அனைத்து அலுவலர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும், மேலும் அனைத்து அடிப்படை பணிகளையும் குறிப்பிட்ட காலத்தில் தொய்வின்றி செய்து வரும் மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் பேசினார். தொடர்ந்து இம்மாநகராட்சி பகுதியில் உள்ள மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து சிறந்த மாநகராட்சியாக உருவாக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என இந்த 79வது சுதந்திர தின விழாவில் உறுதிமொழி எடுத்துக் கொள்வோம் என்று பேசினார். இந்த மாநகராட்சி பகுதியில் உள்ள மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து சிறந்த மாநகராட்சியாக உருவாக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என இந்த 79வது சுதந்திர தின விழாவில் உறுதி எடுத்துக் கொள்வோம் என்றும் பேசினார். தொடர்ந்து மாநகராட்சி ஆணையாளர் மருத்துவர் மோனிகா ராணா தனது சுதந்திர தின வாழ்த்துறையில் நாம் அனைவரும் நமது இந்திய திருநாட்டின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு உண்மையான அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும். மேயர், துணை மேயர், மண்டல சேர்மன்கள், மாமன்ற உறுப்பினர்கள், அலுவலர்கள், பணியாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு மாநகராட்சியை தன்னிறைவு பெற்ற சிறந்த மாநகராட்சியாக உருவாக்குவோம். உங்கள் அனைவருக்கும் 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் என பேசினார். முன்னதாக மேயர் மாநகராட்சியில் 25 வருடம் அப்பழுக்கற்ற முறையில் பணியாற்றிய அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் 38 நபர்களுக்கு நற்சான்றிதழ் மற்றும் ரொக்கத்தொகை 2000 வழங்கினார். சிறந்த முறையில் பணியாற்றிய 4 மண்டலங்களில் தலா 5 தூய்மை பணியாளர்கள் வீதம் மொத்தம் 20 நபர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். ராமையன்பட்டி உரக்கடங்கில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட தீ விபத்தின் போது அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையைச் சார்ந்த அலுவலர்கள் மற்றும் வீரர்களை பாராட்டி கேடயம் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். விழாவில் கல்லணை மாநகராட்சி மகளிர் மேல்நிலைப்பள்ளி, பேட்டை மாநகராட்சி மகளிர் மேல்நிலைப்பள்ளி, மீனாட்சிபுரம் மாநகராட்சி மகளிர் மேல்நிலைப்பள்ளி, பேட்டை காமராஜர் மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. சிறப்பாக கலை நிகழ்ச்சிகள் நடத்திய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மேயர் நினைவு பரிசு வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்தார். பொறியாளர் கண்ணன் அனைவருக்கும் நன்றி கூறினார். மண்டல தலைவர்கள், நிலைக்குழு தலைவர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், உதவி ஆணையாளர்கள் மற்றும் நிர்வாக அலுவலர்கள், உதவி செயற்பொறியாளர்கள் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள், மாநகராட்சி பணியாளர்கள், பள்ளி தலைமை ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர்.